தொடக்கத்தின் ரகசியம். ஒரு காலத்தில் அமுதம் என்ற சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஆதி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் படிப்பிலும் விளையாட்டுகளிலும் ஆர்வம் மிகுந்தவன். ஆனால் ஒரு பிரச்சனை. எந்த வேலை தொடங்கினாலும் நடுவில் விட்டுவிடுவான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், குழந்தைகளே, இன்று நம்ம திருக்குறள் முதல் குறளை பற்றி சொல்லப் போகிறேன். அவர் பலகையில் எழுதியது, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஆதி குழம்பி கேட்டான், சார், முதலில் வருவது எனக்கு தெரியும், ஆனா இதன் அர்த்தம் என்ன? ஆசிரியர் சிரித்தார். ஆதி, எல்லா எழுத்துக்களுக்கும் எப்படி முதல் என்றோ, உலகிலுள்ள எல்லா நல்ல செயல்களுக்கும் ஒரு சிறந்த தொடக்கம் அவசியம். தொடக்கம் சரியாயிருந்தா முடிவும் சரியாக வரும். இது நமக்கு வாழ்க்கை பாடம். ஆதிக்கு புரியவில்லை. அதனால் ஆசிரியர் ஒரு சிறிய சோதனை கொடுத்தார். ஆதி, இந்த விதையை மண்ணில் நட்டுப்பாரு. தினமும் தண்ணீர் ஊட்டு. முதல் நாள் ஆதி ஆர்வமாக தண்ணீர் ஊற்றினான். 2ஆம் நாள் மறந்துவிட்டான். 3ஆம் நாள் வேறு விளையாட்டில் பிஸியாகினான். மரக்கன்றே முளைக்கவில்லை. ஆசிரியர் மீண்டும் சொன்னார், ஆபி, வேலை தொடங்கினால் அதை முறையாக தொடரணும். தொடக்கம் நல்லா இருந்தா பயனும் நல்லா வரும். இதுதான் குறள் முதல் பாடம். அது ஆதி மனதில் பட்டது. அவன் மீண்டும் விதை நட்டு இடையராது தண்ணீர் ஊற்றி கவனத்துடன் பார்த்தான். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு பச்சை முளை மேனே எழுந்தது. ஆதியின் முகம் மலர்ந்தது. அவன் புரிந்து கொண்டான். திருக்குறள் சொன்னது உண்மை. நல்ல தொடக்கம், நல்ல முயற்சி, அதுதான் வெற்றியின் ஆரம்பம். Good beginnings lead to good endings.